விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். செந்தில் மாமா எனக்கு முறை பையன் தானே, அவரை நான் கல்யாணம் பண்றதுல அப்படி என்ன பெரியமா பிரச்சனை இருக்கு? செந்தில் மாமா நல்ல வேலையில தானே இருக்காரு. அவரை எனக்கு கட்டி வச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிறத விட இவருக்கு இவரோட ஈகோ தான் பெருசா இருக்குல்ல. அதனாலதான் என்னை இப்படி கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இது தப்பு இல்லையா பெரியம்மா? தப்புதான் வேணி. அதனாலதான் உங்க அப்பாவை சத்தம் போட்டு வெளியே அனுப்பிவிட்டேன். ஒரு வயசு பொண்ண இப்படி ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறது தப்பு தம்பின்னு நான் எடுத்து கூட சொல்லி பார்த்துட்டேன். என்ன நீ மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவியோன்னு உன் அப்பா பயப்படுறாரு, அவ்வளவுதான். இப்போ நீ சொல்ற மாதிரியே செந்தில கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தான். அது உன் அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றாரு, அது உனக்கு தெரியுமா? அந்த அபிராமி அவருக்கு பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு அவ வீட்டை விட்டு ஓடி போனப்ப ஊர் பேச்செல்லாம் வாங்கிட்டு நின்னது வேற யாரும் இல்ல, உன் அப்பா தான். ஓடி போனவளோட அண்ணன் சொல்லி ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து உங்க அப்பாவை எப்படி அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா? அதை எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தவனா. அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் எப்படி வேணி உங்க அப்பாவால மறக்க முடியும்? ஏன் உன் அப்பா இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. விரும்பினவங்க கூட தான் வாழணும்னு வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா இந்த உலகத்துல யாராலையும் வாழ முடியாது. சில நேரத்துல வாழ்க்கையே நமக்கு ஒண்ணு அமைச்சு கொடுக்கும். அதை ஏத்துக்கிட்டு வாழும்போதுதான் எல்லாம் தன்னால சரியாகும். ஒருவேளை உன் அப்பா காமிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் இந்த செந்தில விட உன்னை நல்லா பாத்துக்கிட்டான்னு வெய்யே, உனக்கு செந்தில் நினைப்பே காணாம போயிடும் தானே வேணி. எல்லாத்துக்கும் மேல செந்திலே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் பேசுறானாம். அப்படி இருக்கிறப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு? அதனால நடந்ததெல்லாம் மறந்துடுவே. நீ அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க. இங்க பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் வேணி, என்ன நம்பு. என்ன சரிதானே? இல்ல பெரியம்மா, என்னால அவர் சொல்ற பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி செந்தில் மாமாக்கு இதுல விருப்பம் இல்லதான். ஆனா அவரோட மனச என்னால மாத்திர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஏன் வாழ்க்கை, இத நான் தான் அமைச்சுக்கணும். அப்பதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். விருப்பம் இல்லாத வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு என்னால காலம் பூரா அழுதுட்டு இருக்க முடியாது பெரியம்மா. நான் கட்டினா செந்தில் மாமாவை தான் கட்டுவேன், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காம இருந்துப்பேன். அவர்கிட்ட சொல்லிடுங்க, இதான் என் முடிவு. சொல்லு ரம்யா, எதுக்கு என்ன வர சொன்ன? உன்கிட்ட பேசதாண்டி. இதுக்கு மேல என்ன ரம்யா பேச வேண்டியது இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இப்ப என்ன, நீ எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்க போறியா ரம்யா? அப்படி மன்னிப்பு கேட்டுட்டா மட்டும் நான் இழந்தது இல்லைன்னு ஆயிடுமா?
எனக்கு உன் கஷ்டம் புரியுதுடி. ஆனா இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என் அப்பா உன் காதல பிரிக்க இவ்ளோ தூரம் இறங்கிருப்பாருன்னு நினைச்சாலே எனக்கு பதறுது. சின்ன வயசுல இருந்து நான் அவரை பாக்குறேன். அவருக்குள்ள இப்படி ஒரு சைடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியல. அதான் ரம்யா உங்க அப்பாவோட புத்திசாலித்தனம். அவரு நினைச்சிருந்தா இங்க வச்சு எங்க காதல பிரிச்சிருக்க முடியும். ஆனா அப்படி செஞ்சிருந்தா அவரோட உண்மையான முகம் அன்னைக்கே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் எங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி எங்க வீட்டாளுங்களை வர வச்சு காதலுக்கு நான் எதிரானவர் கிடையாதுன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாரு. அவரு ஒவ்வொரு நிமிஷமும் உன்கிட்ட நடிச்சிட்டு தான் ரம்யா இருக்காரு. அதான் உண்மை. இன்னும் நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன் கல்யாணம் நடந்தாதான் ஏன் ஆப்ரேஷன் நடக்கும். உங்க அப்பாவுக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை தாண்டி எனக்கு தெரிய வேண்டியது ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு தெரியாம வேற ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. நான் இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா உன் லவ் அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. நீ லவ் பண்றதா சொன்ன சரவண உங்ககிட்ட வேலை பாக்குறவர் தானே. உங்க அப்பா ஒரு நாளும் ஒரு வேலைக்காரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத அலோ பண்ணவே மாட்டாரு. அவரு உன் லவ் சேர்த்து வைப்பாருன்னு நம்பிட்டு இருக்காம நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இல்லடி, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தீங்களே. ஆமா, ஆனா சரவண அவன் அம்மாக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கிறதுனால என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் அப்பா இதை ஏத்துக்கிறாரா இல்லையாங்கிறத தாண்டி அந்த கடவுளுக்கு நாங்க ஒண்ணு சேர்றது பிடிக்கல போல. அதான் எங்களை பிரிச்சுட்டாரு. இல்ல ரம்யா, எனக்கு தெரிஞ்சு இது சாதாரணமாலாம் நடந்திருக்காது. நீயும் சரவணனும் பழகுறத நான் பார்த்திருக்கேன். அவருக்கு உன் மேல அவ்வளோ லவ் இருந்துச்சு. அத நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்படிப்பட்டவரு அவங்க அம்மா சொன்னாங்கன்றதுக்காகலாம் உன்னை விட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இதுல உங்க அப்பாக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் சொன்னேன்ல, ஒருவேளை உன் லவ் மேட்டர் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா நீயே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அவரு உன் லவ் பிரிச்சிருவாருன்னு. கண்டிப்பா இதையும் அவர் தான் செஞ்சிருக்கணும். உனக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தா நான் சொல்ற மாதிரி செய். நான் சொன்னதை செய். இப்படி பண்ணா உங்க அப்பாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். என்ன சொல்ற? சரிடி, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அப்ப நான் கிளம்புறேன் ரம்யா. சரி.
சொல்லுடா எதுக்கு? ஏன்னா நான் உன்னை லவ்வே பண்ணல. என்னைக்காவது நான் உன்னை லவ் பண்றேன்னு துரத்தி துரத்தி வந்திருக்கனா? நீயே வந்த, நான் சரின்னு சொன்னேன். இன்னும் சொல்லப்போனா உன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் உன் லவ்வுக்கு ஓகே சொன்னேன். உன் மேல எனக்கு இருந்தது லவ்வான்னு கூட எனக்கு சரியா தெரியல. சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இத பார்த்தாது உங்க மனசு மாறுதான்னு பாப்போம். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க தான் என்னையும் சரவணனையும் பிரிச்சீங்கன்னா அது இந்த லெட்டர் மூலமா கண்டிப்பா தெரிய வரும்பா.
ஏங்க வெளியில கிளம்பிட்டீங்க போல. அதான் நேத்தே சொன்னால சரவண வீட்டுக்கு போய் பேச போறான்னு. ஏங்க நல்லா யோசிச்சிட்டீங்களா? நீங்க இவ்ளோ தூரம் இறங்கி போய் பேசுறது சரியா வருமா? நீ சும்மா இரு. இப்படியே காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம பொண்ணுக்கு நல்லதில்ல. வர்றவ போறவெல்லாம் என் பொண்ணை பார்த்து வாழ வெட்டின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? பாரு, யாரு என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. நான் போய் பேசி மாப்பிள்ளைய கையோட கூட்டு வரத்தான் போறேன். நீ சந்தோஷமா இருடா தங்க. சொன்னா எங்கப்பா கேட்குறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சரி வாங்க போயிட்டு வந்துடுவோம். அண்ணே சாவிடு. இருங்கடா, நீங்க எங்க வரீங்க? நான் மட்டும்தான் போய் பேச போறேன். ஏங்க தனியாவா போறீங்க? ஆமா, இவனுங்களோட போனா என்ன செய்வானுங்கன்னு எனக்கு தானே தெரியும். இவனுங்க சும்மா இருந்தாலும் இவனுங்க வாய் சும்மா இருக்காது. ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவானுங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? நானே பிரச்சனையை பேசி முடிக்கலான்னு தான் போகிறேன். இவனுங்க கூட வந்தால் கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவானுங்க. அதனால நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன். தங்கம் அப்பா, நான் போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன்டா. நீ கவலைப்படாமறாமா. சரிங்கப்பா. இங்க துரை மனோகருங்கிறது யாரு? என் பசங்க தான் சார். எதுக்காக கேட்குறீங்க? ஆமா, நீங்க? நாங்க சைபர் கிரைம்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு கேஸ் விஷயமா உங்க பசங்களை நாங்க விசாரிக்க வேண்டியது இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மா, நாங்க எதுவும் செய்யலமா. ஆமா, நாங்க ஒன்றும் பண்ணலப்பா. சார், எதுக்காக என் பசங்களை விசாரிக்கணும்னு சொல்றீங்க? ஒரு ஆன்லைன் மோசடி வழக்குல உங்க பசங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அது சம்பந்தமா நாங்க ஒரு ஏஜென்ட்டை தேடிட்டு இருக்கோம். அந்த ஏஜென்ட்டும் இவங்களும் போன்ல நிறைய பேசியிருக்காங்க. அது சம்பந்தமா இவங்களுக்கு அந்த ஏஜென்ட் பத்தி ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்க வந்திருக்கோம் சார். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி எந்த ஏஜென்ட் எங்களுக்கு தெரியாது சார். ஆனா நீங்க அவரோட பேசிருக்கிறதா சார் தான் சொல்றாரே. ஐயோ ஈஸ்வரி, நாங்களே ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸ் சுத்திட்டு இருக்க ஆளுமா? ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் ஃபோன்ல பேசுவாங்கம்மா. வெறும் ஃபோன் காலை வச்சு அந்த ஆளை எப்படி எங்களுக்கு தெரியும் சொல்ல முடியும்? ஆமா சார், என் பிள்ளைங்க அந்த மாதிரி தப்பு பண்ற ஆளுங்களோட சேர மாட்டாங்க சார். மா, அது எங்களுக்கும் புரியுதுமா. இப்போ உங்க பசங்களுக்கு இதுல லிங்க் இருக்குன்னு சொல்லி அவங்கள ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலாம் வரல. அந்த ஏஜென்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்குமோன்னு விசாரிக்க தானே கூப்பிடுறோம். விசாரணையில இவங்களுக்கு எதுவும் தெரியலன்னா அனுப்பி விட்டுற போறோம், அவ்வளவுதான். ஐயோ, வாங்கப்பா போலாம். அண்ணா, விசாரிக்க தானே கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியாதுல்ல,
அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? போயிட்டு வாங்க. ம். சரி வா. ஹலோ, டைம் ஆச்சு, ஏறுங்க. ஏங்க என்னங்க இது? போலீஸே வீட்டுக்கு வந்து நம்ம பசங்களை கூட்டிட்டு போறாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத. விசாரணைக்கு தானே கூப்பிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, திரும்ப வந்துருவானுங்க. சும்மா கிடந்து துடிச்சிக்கிட்டு. விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.